من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وجاهد في الله حق الجهاد المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر صلى الله على النبي أمي القريشي المكي المدني وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. وقال النبي صلى الله عليه وسلم ما عمل ابن آدم يوم النحر عملا أحب إلى الله من إهراق الدم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலுள்ள புகழுக்கு சொந்தக்காரன் அகிலத்துக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அன்னாரின் தோழர்கள் அன்னாரை பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. மேலான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நஸீயத்தும் வஸியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜுடைய மேலான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஆக விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் இபாதத்துக்குரிய நாட்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நெருங்க வேண்டிய நாட்கள். அல்லாஹ் அந்த நாட்களுடைய 10 நாளுடைய சிறப்பை சொல்லும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார். 10 இரவு மீது சத்தியமாக. அதிகமான முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்து 10 இரவுகள் என்பது துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாளைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஆச்சரியம் இல்லை, அல்லாஹ்வுக்கு மிக சந்தோஷமான நாட்களும் அந்த நாட்கள் தான். லட்சக்கணக்கான ஹஜ்ஜாஜிகள் ஆண்கள் பெண்கள் முழு உலகத்திலும் இருந்து மக்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த நாட்கள் தான் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பதே ஒரு தௌபா. ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது அது ஒரு தௌபாவுக்கு போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கபுலா. ஹஜ்ஜுடைய அமல் அதற்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னித்து விடும். ஒருவனுடைய ஹஜ்ஜி மக்பூல் ஆகும் பொழுது, மப்ரூரான ஹஜ்ஜி, கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜி, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி, அவர் வீடு திரும்பும் பொழுது அவர் அன்று பிறந்த ஒரு குழந்தையை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏட்டுக்கு உதாரணம் கூறினார்கள், அவருடைய பட்டோலைக்கு உதாரணம் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் வீடு திரும்புகிறார். பெரும் பாவமும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், அவ்வளவு விசேஷமான ஒரு அமலை தான் ஹஜ்ஜுடைய அமல்.
அடியார்களுடைய தௌபா கபூல் செய்யப்படும் பொழுது அடியானுக்கு சந்தோஷத்தை விட ரப்பு அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி ஒரு மனிதன் லட்சக்கணக்கு ரூபாவை செலவழித்து லெப்பைக்க லெப்பைக்க என்று அல்லாஹ்விடத்தில் அந்த தல்பியா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் ஆஜராகி விட்டேன் என்று அங்கு அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது, முழு உலக மக்களும் ஒன்று சேரும் பொழுது, அங்கு ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், அங்கு வயோதிபர்கள், நோயாளிகள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இந்த நாளை தான் அல்லாஹ் சிறந்த நாளாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பாக்கியத்தை கேட்டு அல்லாஹ்விட துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு மௌத்துக்கு முன்னால் இந்த பாக்கியத்தை நீ நசீபாக்க வேண்டும். போகக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தௌபாவுக்கு போறாங்க. தூய்மையான தௌபா கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அரஃபாவுடைய மைதானம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நாட்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த பகல், அந்த இரவு, லட்சக்கணக்கான ஹஜ்ஜாஜிகள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த தௌபாவை கபூல் செய்யும் பொழுது ரப்பு அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ள ரப்புல்லா. ஊர்ல இருக்கக்கூடிய வசதி இல்லாதவங்க, கஷ்டவாளிகள், நோயாளிகள், அல்ல நீயத்திற்கு புறவு செய்ய வேண்டும் என்று ஏதோ தங்கிடத்தில் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் உட்பட அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மத் செஞ்சிருக்கிறான்னா, அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலிய போல அல்லாஹ் வழங்குகிறான். அந்த இரவுகளை, அந்த பகல்களை இபாதத்துக்குரிய நாட்களா அல்லாஹ் தந்திருக்கிறான். நோம்பு பிடிக்கக்கூடிய பகல்களாகவும், அங்கு இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய இரவுகளாகவும், இபாதத்தை கொண்டு அழகுபடுத்தக்கூடிய இரவுகளாகவும், கண்ணியமானவர்களே, அந்த இரவுகளை தந்தது மட்டுமல்ல, அரஃபாவுடைய நாளில் யார் நோம்பு பிடிப்பாரோ 2 வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். கண்ணியமானவர்களே, அங்க ஹஜ்ஜாஜிகளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, தௌபா கொடுக்கப்படுகிறது. இங்கே ஹஜ் செய்யாத சகோதர சகோதரிகள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அரஃபாவுடைய நாள் இங்கு நோன்பு பிடித்து அவர்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது 2 வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க, சிறிய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்கும் மேலால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சிறந்த ஒரு அமலை தந்து ஹஜ் செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யாத அத்தனை முஸ்லிம்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். குர்ஆனுடைய அமலினூடாக மா அமில இப்னு ஆதம் யௌம நஹரி அமலன் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். ஹஜ் பெருநாளுடைய நாள், அய்யாமு தஷ்ரீக்குடைய நாள், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல் ரத்தத்தை ஓட்டுவது. ஏன் தெரியுமா விருப்பம் அல்லாஹ்க்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, யூஃபர் லகி பி அவ்வல் கத்ரத்தின் மின் தமிஆ, இந்த ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுறதோடு அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவார். கண்ணியமானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஒரு அமல் சுன்னத்து அபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு அமல், சுன்னத்து சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல், செய்யப்படுவதினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரப்பு அல்லாஹ்வுக்கு விருப்பம் இருக்க மாட்டாரா? ரப்பு அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் இருக்க மாட்டாரா? அங்க ஹஜ்ஜாஜிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இங்க ஊரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த ஹஜ் பெருநாளுடைய நாள் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல் இரத்தத்தை ஓட்டுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய அமலை செய்யக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இது ரப்பு அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம். கண்ணியமானவர்களே, இதனுடைய நோக்கத்தை நாங்கள் விளங்க வேண்டும். ஏன் ரப்புடைய கட்டளை, ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை இது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நீங்க தொழுங்க, குர்ஆனுடைய அமலை கொடுங்க, குர்ஆனுடைய அமலை செய்யுங்க. கண்ணியமானவர்களே, அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பான் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை செய்கிறோம் நாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கிறோம் நாங்க. கண்ணியமானவர்களே, இரண்டாவது வர வேண்டும்.
إحياء سنة أبينا إبراهيم عليه السلام وسنة سيدنا محمد صلى الله عليه وسلم. இது என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சுன்னத்தை உலகத்துல ஹயாத்தாக்குறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக கவனத்துடன் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் செஞ்ச ஒரு அமலை நான் ஹயாத்தாக்குறேன். இதுதான் இந்த கல்வில வர வேண்டும். கொடுக்கக்கூடியவர்களுடைய கல்வில இந்த நியத்து தான் அவரை பரம்பரை கொடுத்துட்டு வரோம். என்னோட குடும்ப கௌரவத்துக்கு கொடுக்கிறது அல்ல, மானத்தை பாதுகாக்க கொடுக்கிறது அல்ல, கண்ணியமான பேர் புகழ் எடுக்க கொடுக்கிறது அல்ல. வளமையா கொடுத்து வரோமே, இன்றைக்கு கொடுக்க இல்லாட்டி கொலை சொல்லுவாங்க என்றது கொடுக்கிறது அல்ல. கண்ணியமானவர்களே, இது கொடுக்கிறது நம்முடைய கட்டளையை செய்யறோம். நாங்க சுன்னத் அபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தை நாங்க செய்யறோம். இத கண்ணியமா இந்த நோக்கம் தான் எங்கட கல்வில வர வேணும். கொடுக்கக்கூடிய அனைவர்களையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கண்ணியமானவரை இந்த நியத்தோட கொடுங்க, இந்த நியத்தோட கொடுங்க. இதுக்கு தான் நன்மை இருக்குது, இதுக்கு தான் நன்மை இருக்குது. நல்ல நியத்தை வச்சு கொள்ள வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், கல்வில தக்வா இருக்க வேண்டும். இப்பதான் குர்பான் கபூல் செய்யப்படும், எங்கட உல்ஹியா கபூல் செய்யப்படும். அழகான ஒரு உதாரணத்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் எங்களுக்கு பாடமாக படித்து தாரார். ஹாபில் காபிலுடைய சம்பவத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 2 மகன்மார், 2 பேருக்கு வந்த பிரச்சனை, 2 பேருக்கு வந்த பிரச்சனை. அங்க காபில் வந்த பொறாமை தந்த சகோதரன் ஹாபிலின் மீது. இப்ப 2 பேருடைய பிரச்சனைக்கு முடிவெடுக்கிறாங்க, 2 பேரும் குர்பான் கொடுப்போம், 2 பேரும் குர்பான் கொடுப்போம். காபில் விவசாயி, தன்னுடைய விவசாயத்தை ஆக இலக்க ஜாதியான விவசாயத்தை, இலக்கமான விவசாயத்தை கொண்டு வந்து முன்னு வச்சாரு குர்பானுக்கு. ஹாபில் அவர் ஆட்டு மேய்க்கக்கூடிய ஒருவர், ஆடு மந்தைகள் உள்ள ஒருவர், ஒரு பொறுமதியான கொளுத்த ஒரு ஆட்டை கொண்டு வைக்கிற குர்பானுக்கு. இதே மாதிரிலாம் எங்களுக்கு படித்து தாரான். குர்பான் எப்படி கொடுக்க வேண்டும்? நல்ல கொளுத்த, நல்ல அழகான, குறையில்லாத, பூர்த்தியான, எந்த அளவுக்கு மாமிசம் கூடையோ அந்த அளவுக்கு கூலி கூட. எந்த அளவுக்கு மாமிசம் கூடையோ அதனுடைய பலன் சமூகத்துக்கு கூட. அதிகமான ஏழைகள் அவங்க பலனடைவாங்க, பெருநாளை சந்தோஷமா கொண்டாடுவாங்க, அதனால் கூலியும் கூட, கண்ணியமான சபாபும் கூட. அதனால கண்ணியமானவர்களே, இப்ப நல்லதை வச்சாங்க நீயத்து. 2 பேரும் அந்த காலத்துடைய குர்பானுடைய அமல் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. வச்சுட்டு வானத்தில் ஒரு நெருப்பு வந்து அப்படியே அந்த குர்பானை எரித்து விடும். யாருடைய குர்பான் எரிக்கப்படுமோ அதுதான் கபூலுடைய அடையாளம், கபூலுடைய அடையாளம். 2 பேரும் குர்பானை முன்னுக்கு வச்சாங்க, துஆ செஞ்சாங்க, வானத்தில் நெருப்பு வந்துச்சு. ஹாபிலுடைய குர்பான் அந்த ஆட்டை நெருப்பு எரித்து விட்டது. இன்னும் தனக்கு வந்த கோபம், பொறாமை. காபில் சொன்னான், قال لأقتلنك ஏண்ட குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படல, உன்னுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, உன்னை நான் கொல்லுவேன். கண்ணியமானவர்களே, முதலாவது கொலை இதனால தான் வந்தது. முதலாவது கொலை இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு போக காட்டிலும் தன்னுடைய கோபத்தை அடக்கி வச்சிருந்துட்டு எப்ப ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னு அங்க கொலை செய்ய தன்னுடைய சகோதரர். முதலாவது காத்தில் கொலை செஞ்சவர் அங்கே காபில், முதலாவது கொலை செஞ்ச மனிதர். கண்ணியமானவர்களே, கொலை செய்யப்பட்ட முதலாவது வரை அங்கே ஹாபில் கொலை செய்யப்பட்டார். கண்ணியமானவர்களே, அந்த ஹாபில் சொன்ன வார்த்தை இருக்குதே, முழு உம்மத்துக்கும் ஒரு பாடமாக அல்லாஹ் படிச்சுட்டார். قال إنما يتقبل الله من المتقين. தக்வா, இறையச்சம், இஹ்லாஸ், தூய எண்ணம் யாட கல்வில இருக்குமோ அவங்கட குர்பானத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். தந்த சகோதரன் நீ கொலை செய்யலாம், என்ன நீ பொறாமையில் என்ன கொலை செய்யலாம், என்ன நீ அநியாயம் செய்யலாம், ஆனா யாட கல்வில தக்வா இருக்குதோ, யாட கல்வி தூய எண்ணம் இருக்குதோ, இஹ்லாஸ் இருக்குதோ, இவங்களோட
குர்பான்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். கண்ணியம் 100 பேர் 1000 பேர் கொடுக்கலாம், 1000 பேர் கொடுக்கலாம். கண்ணியமானவர்கள் போட்டி போடலாம், மக்களுக்கு காண்பிக்கலாம். கல்புல இருக்கக்கூடிய தக்குவா அல்லாஹ்க்கு தான் தெரியும். இஹ்லாஸ் நியத்து அல்லாஹ்க்கு தான் தெரியும். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அறுக்கக்கூடிய அந்த மாமிசம், அறுக்கக்கூடிய அந்த மிருகத்துடைய ரத்தமும் அல்லாஹ் கிட்ட போய் சேருவதில்லை. உங்களோட கல்புல இருக்க நியத்தை தான், தக்வாவை தான் அல்லாஹ் பார்க்கிறான். தூய எண்ணத்தை பார்க்கிறான். அல்லாஹ் தக்வாவை பார்க்கிறான். யாருக்காக கொடுக்கிறான்? இதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும், இதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணியமானவர்களே, அதனால நல்ல நீயத்துகளை வச்சுக்கொண்டு இந்த அமலுக்கு கொண்டு வருவோம். பழமையா கொடுத்தோம், பல நீயத்துகளை வச்சு எல்லா நீயத்தை மாத்திட்டு அல்லாஹ்ட கட்டளை செய்ய வரோம். கண்ணியம் முழு உலகமும் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் கண்ணியம் அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமா தருவான் என்ற நம்பிக்கை கல்புக்கு வர வேண்டும். எவ்வளோ வருஷ காலத்தில் இருந்து இது அமல் நடக்குது. கண்ணியமானவர்களே, முன்னால பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட அல்லாஹ் ஆஃபியத்தாக இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வருஷமும் தருவான் என்ற கல்வில எங்ககிட்ட நம்பிக்கை இருக்க வேணும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த அமல் நடக்க வேண்டும். நாங்கள் செய்யற தவறுகளால இந்த அமலுக்கு பாதிப்பு வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, அதைத்தான் நாம் கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அமலை செய்யறது கொள்கையா செய்ய வேண்டும், அழகா செய்ய வேணும். அழகா செய்யறதை தான் அல்லாஹ் விரும்புறான். அழகா செய்யறதை தான் அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ் கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை. ஒவ்வொரு பொருளுடனும் ஒவ்வொரு படைப்புடனும் அல்லாஹ் அழகா நடக்கிறது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். கண்ணியமான தொழுகையை அழகா தொழுறதைத்தான் நல்லா விரும்புறான். தொழுறாங்க எத்தனையோ பேர், அழகா தொழுறதைத்தான் நல்லா விரும்புறான். ஒன்று நோம்பு பிடிக்க சட்டங்கள் பேணப்பட்டு அந்த நோம்பு பிடிப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். கண்ணியமானவர்களே, இதை போன்றுதான் குர்ஆனுடைய உல்ஹியாவுடைய அமல் அழகா செய்யப்படுவதைதான் ரொம்ப அல்லாஹ் விரும்புறான். கண்ணியமானவர்களே, ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கத்லத வைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினுல் ذبஹத. இது ஒரு வார்த்தை தான், இதுக்குள்ள பலவிதமான பாடங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வார்த்தையில நீங்க குர்பான் கொடுப்பீங்கன்னா, ஒரு மிருகத்தை நீங்க அறுக்கிறதாக இருந்தால் கடைக்கும் அறுக்கலாம், அல்ல குர்பானாகவும் அறுக்கலாம், அல்ல உல்ஹியாவுடைய அந்த அமலை செய்யலாம். எதுக்குத்தான் ஒரு மிருகத்தை நீங்க அறுத்தாலும் அழகா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, அழகா செய்யுங்க. கண்ணியம் இல்லை, நாங்கள் இறைச்சி கடைக்கு தானே அறுக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த மிருகத்துடன் நடக்கக்கூடிய முறை ஷரியத் எங்களுக்கு படித்து தருகிறது, மார்க்கம் எங்களுக்கு படித்து தருகிறது. இந்த அமலை செய்த முதலாவது மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டவர்கள் பதறி நிற்கிறார்கள். முதலாவது நாள் கனவு கண்டார்கள், இரண்டாவது நாள் கனவு கண்டார்கள், மூன்றாவது நாள் கனவு கண்டு நினைக்கிறார்கள் இது அல்லாஹ்வுடைய கட்டளைதான், அல்லாஹ்வுடைய கட்டளைதான். தந்த மகனை அழைத்து செல்கிறார்கள். கல்பு நிறைய இரக்கம் இருக்குது மகனை மீது. வயதான காலத்துல மகன் அல்லாஹ் தந்தா. வாப்பமார்களாக நாங்கள் இருக்கிறோம், பெற்றோர்களாக நாங்கள் இருக்கிறோம், அப்பா அம்மார்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வயது முதிர்ந்த காலத்தால் எங்களுக்கு ஒரு குழந்தை தந்தால் எவ்வளவு இறக்கம் கண்ணுக்குள்ள இருக்கும். அல்லாஹ் சோதிக்கதான் அந்த ஒரு கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த அன்புக்கும் அதை விட ஒரு பல படித்தரம் உயர்வு அல்லாஹ்வுடைய அன்பு கல்வியில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு கல்வியில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது தன்னுடைய மகனுடைய அன்பு அதுக்கு கீழானதான் மகனை அழைத்து செல்கிறார்கள். என்றாலும் தன்னுடைய கல்வி கவலையோட அங்கே இறக்கத்தோட தான் மகனை கூட்டி போறாங்க. எந்த அளவுக்கு கல்வி இருந்திருக்கும். மகனை கூட்டி போகும்பொழுது தன்னுடைய கையில கத்தியையும் கயிறையும் எடுத்துக்கொண்டு மகனை அழைத்து செல்வதாக இருந்தார். எவ்வளவு ஒரு கல்வி அங்க பதட்டமான நிலையில இறக்கத்துடன் கண்ணியமானவர் அந்த இடத்துல போயிட்டு மகனை படுக்க வைக்கிறதாக இருந்தால் கல்வியுடைய இறக்கம் இருக்குது. தந்த மகனை தடாவி இறக்கமாக அன்பாக கண்ணியமானவர்களே கண்ணால் அங்கே கண்ணீர் வடிய அங்கு கல்வி நிறைய இறக்கம் இருக்கிறான். அங்கு கத்திய வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த கட்டளையை செய்யும் பொழுது
கல்வி எப்படி இருந்திருக்கும் என்று கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். அந்த கட்டளையை செஞ்சாங்க. அல்லாஹ் அதை தடுத்து, அல்லாஹ் அதை நிறுத்தி அங்க சுருக்கத்தில் ஒரு ஆட்டை, செம்மறி ஆட்டை அனுப்பும் பொழுது கல்புல எவ்வளோ ஆட்டை காணும் பொழுது, அங்க மலைக்கை காணும் பொழுது, அங்க ஆடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களோட மகனை அறுப்பதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, இந்த ஆடை நீங்க குர்பான் கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி ஆற்றில கட்டி வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நிகழ்வு எங்கட குர்பானுக்கு வர வேண்டும், எங்கட உலகியாவுக்கு வர வேண்டும். மிருகங்களை படுக்க வைக்கும் பொழுதும் நான் கொலை செய்கிறேன் என்று நீயத்து வரக்கூடாது, கொலை செய்கிற நீயத்து வரக்கூடாது. கண்ணியமானவர் இரக்கமா படுக்க வைக்க வேண்டும், அதுக்கு தண்ணியை கொடுக்க வேண்டும், சாப்பாடுகளை தீன்களை அதை கெட்டி வைக்க வேண்டும். வருவதற்கு முன்னாலே, கொண்டு வருவதற்கு முன்னாலே தீன்கள் கெட்டி வைக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களோட மார்க்கம் தூய்மையானது, நாங்கள் தைரியமாக பேசுவோம். எங்களோட மார்க்கம் தூய்மையானது. எங்களோட மார்க்கத்தை சித்திரவதை செய்வதற்கு எங்களோட மார்க்கம் அனுமதித்தது இல்லை. இன்னொரு படைப்புக்கு நோவினை கொடுப்பதற்கு எங்களோட மார்க்கம் அனுமதித்ததல்ல. பூனையை கட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காத அந்த பெண் தகலத்தினால் நரகத்துக்குள் இருந்து விட்டார். கண்ணியமானவர்களே, இந்த குர்பான் அறுக்கப்படக்கூடிய மிருகங்களுக்கு யாரும் அநியாயம் செய்யவானா, யாரும் அநியாயம் செய்யவானா. இந்த மிருகங்களுக்கு தேவையான தண்ணியை கொடுங்க, தேவையான சாப்பாடுகளை கொடுங்க, அழகா பராமரிங்க. நாளைக்கு அறுக்கப்படுகிறது. அதிகமான இடங்கள் தவறுகள் நாளைக்கு அறுக்கப்படுறதானே. இந்த நைட்டில் கொண்டு வந்து கட்டக்கூடிய மிருகங்கள், காலையில் கொண்டு வந்து கட்டப்படக்கூடிய மிருகங்கள் நாளைக்கு அறுக்கப்படுறது. இந்த 2 நாள் அறுக்கப்படுறது. ஒரு சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் அது தண்ணியை கட்டப்பட்டு வைத்திருக்கப்படுது. கண்ணியமானவர்களே, இந்த அநியாயத்தை செய்து எப்படி என்ற சுண்ணத்தான அமலை அல்லாஹ்விட நாங்கள் கபூல் செய்யறது? கண்ணியமானவர்களே, செய்யறது அநியாயம், மறுபக்கத்தில் நாங்கள் செய்யறது சுண்ணத்தான அமல். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அநியாயங்கள் யாரும் செய்யக்கூடாது. அந்த மிருகங்களை கண்டாலே தக்பீர் சொல்வது சுன்னத்து. கண்ணியமானவர்களே, அந்த மிருகங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மிருகங்களை மதிக்க வேண்டும். இந்த மிருகங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மேலான அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதனால அந்த மிருகங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு ஷரியத்துன்னா, அந்த மிருகங்களுக்கு முன்னால் இன்னொரு மிருகத்தை அறுக்கவானா. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு மறைவாக இரக்கமாக அந்த மிருகங்களை பராமரிக்க சொல்லி, அந்த மிருகங்களை அந்த மிருகங்களை அரவணைக்கிறதுக்கு எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருகிறது. கண்ணியமானவர்களே, அண்மை காலங்கள் நடந்த தவறுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த தவறுகளாகத்தான் எங்களுக்கு சில பிரச்சனைகள் எங்களுக்கு சமூகத்தினூடாக வந்து மாஷா அல்லாஹ் கூட்டு குர்பான் என்ற அடிப்படையில் மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு செய்யப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு இடம் கட்டப்பட வேண்டும். அதுக்கு ஒரு இடம் கட்டப்பட, நஜீசான இடங்களை வச்சு அறுக்கவானா, அசுத்தமான இடங்கள், அருவருக்கக்கூடிய இடங்கள், நஜீசான இடங்கள். நாங்க சாப்பிடுற சாப்பாடு ஒரு அமல், ஒரு அமல். குர்பான் என்பது கண்ணியமானவர்களே, இது ஒரு அமல் என்று எல்லாருமே நினைப்போம். இது ஒரு அமல் என்று வியாபாரிகள் இது சீசன் நினைக்கவானா, வியாபாரம் நினைக்கவானா. கண்ணியமானவர்களே, இது ஒரு அமலுக்கு நான் உதவி செய்யறேன்னு நினைக்கிறேன். இது ஒரு அமலுக்கு நான் உதவி செய்யறேன். லாபத்தில் ஒரு எங்களுக்கு சின்ன ஒரு ஹக்கு கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெருசா வச்சு இது பெருசா நம்ம பிசினஸ் பண்ற நியத்துல யாரும் முன்னுக்கு வரவானா. கண்ணியமானவர்களே, உண்மையை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, நாங்க இந்த நியத்துல நான் ஒரு பிசினஸ்காரன் தான். நான் இந்த இடத்துல இது இஸ்லாமிய ஒரு சட்டம், இஸ்லாமிய ஒரு அமல், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய சின்னம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய சின்னம், இஸ்லாமிய ஒரு அடையாளம் இது. எந்த நியத்தில் கொண்டு வரார், பல கிராமத்திலிருந்து மிருகங்களை கொண்டு வந்து, பிராணிகளை கொண்டு வந்து அவர் கொஞ்சம் தனக்கு ஒரு ஹக்க வச்சு மலிய விலையில கொடுக்கிறாருந்தா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கும் நன்மையை கொடுப்பார், அல்லாஹ் அவருக்கும்
வாழ்க்கையை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, நன்மையும் கிடைக்கும், காசும் கிடைக்கும் அவருக்கு. இந்த எண்ணத்தை எடுங்க, இந்த கல்வை எடுங்க. கண்ணியமானவர்களே, சில இடங்களில் நடந்த உண்மையை நான் சொல்லுகிறேன். அங்க 90,000 வாங்கப்பட்டு 1,90,000 விற்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, கல்புல எங்களுக்கு நீயத்து வர வேணும், கல்புல நீயத்து வர வேண்டும். நல்ல நீயத்து கொடுத்துட்டோம் என்றா, நான் 1,10,000 கொடுத்துட்டேன் என்றா, நான் இந்த மார்க்கத்துக்கு உதவி செஞ்சேன், அமலுக்கு உதவி செஞ்சேன், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கண்ணியமானவர்களே, எத்தனை ஏழைகள் பங்குல வந்து சேருவாங்க. மிருகம் குறைஞ்சா, அதனுடைய விலை குறைஞ்சிட்டா எத்தனை முஸ்லிம்கள் பங்குல வந்து சேருவாங்க. கண்ணியமானவர்களே, பங்குல வந்து அதிகமா சேரும் பொழுது, அதிகமான குர்பான்கள் நடக்கப்படும் பொழுது, ஏழைகளுக்கு அதிகமான மாமிசங்கள் கொண்டு பேச்சு சேர்க்கப்படும் பொழுது, ஏழைகள் சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுவாங்க. இதுதான் நோக்கம். கண்ணியமானவர்கள், மூன்றாவது அடுத்த நோக்கத்தை நான் சொல்கிறேன். ஏழைகள் அந்த நாள் சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாட வேண்டும். கஷ்டங்கள், சிரமங்கள் அவங்க இருக்கக்கூடாது. சந்தோஷமா மாமிசங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக பெருநாளுடைய நாள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் அவங்க கொண்டாட வேண்டும் என்பதுதான் ரப்பு அல்லாஹ் இந்த கடமையை செஞ்சது. ஒரு ஹிக்மத்தை மூலமாக எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால எந்த அளவுக்கு இறைச்சிகள் அதிகமாக போய் சேருமோ அந்த அளவுக்கு நன்மை இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த அமலை செய்யக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சுட்டோம் என்றா அங்கங்கே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் இல்லாம போய் ஒரு கட்டுப்பாடு கீழே கொண்டு வரலாம். கண்ணியமானவர்கள், அறுக்கப்படக்கூடிய இடம் காசு கொடுத்து கட்டப்பட்டாலும் நஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை. மாபல் முடிக்கப்பட்டு கட்டப்பட்டு அந்த ரத்தங்கள் ஓடக்கூடிய அமைப்புல தண்ணி விட்டு அடிச்சா அங்க எந்த ஒரு நஜீசும் இல்லை, எல்லாம் அது குழிக்குள்ள போகக்கூடிய அமைப்புல சுத்தமா செய்யப்படும் என்றால் நாளைக்கு பார்க்க வருவோம் வரமாட்டாரு. எங்களுக்கு தெரியும் உங்களோட பள்ளி எப்படி இருக்குது சொல்லுவாங்க. நாங்க வர தேவையில்லை, சுத்தத்தை படிச்சு தரது அவங்க வர தேவையில்லை. எங்களுக்கு எவ்வளவு கேவலம் சமூகம், எவ்வளவு கேவலம் சமூகம். சுத்தத்தை படிச்சு தரது, சுத்தம் இல்லாதவர் வர வேணும் எங்களுக்கு சுத்தத்தை படிச்சு தரத்துக்கு. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது சுத்தமான மார்க்கம், பரிசுத்தமான பரிசுத்தத்தை விரும்புகிறது. கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்ட மார்க்கம் சுத்தமான ஒரு அமலை நாங்க செய்ய போறோம். அழகா செய்யோம் இந்த அமலை. கண்ணியமானவர்களே, காசு உள்ளவங்க முன்னுக்கு வந்த இடத்தை, நாங்க அறுக்கப்படக்கூடிய இடத்தை நாங்க அழகா செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு அதை வக்குப் செய்வோம் என்றிருந்தால் அந்த ஒரு இடமா ஆக்கி கொடுப்போம். கியாமத் நாள் வரைக்கும் அமல் நடக்கும். எனக்கு கபூருக்கு வந்து சேரும், எனக்கு கபூருக்கு வந்து சேரும். அதனால அந்த இடங்கள் அறுக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வச்சு கொள்வது. அறுக்கிறதுக்கு முன்னாலே கழிவுகளை கொட்டுவதற்கு குழியை போட்டுக்கொள்ள வேண்டும், குழியொன்று போட்டுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்களோட திட்டத்தில் வர வேண்டும், இதெல்லாம் எங்களோட திட்டத்தில் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அறுக்கிறதுக்கு முன்னால கத்தி நல்லா தீட்டி கொண்டு அந்த மிருகங்களை இறக்கமாக உட்கார் படுக்க வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு இறக்கமா அறுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு இறக்கமா அறுத்தாங்க மிருகங்களை. இதை போல ஒரு குர்பானுடைய அமலை நாங்கள் செய்வோம் என்றால் கண்ணியமானவர்களே, இந்த அமலினூடாக உம்மத்துக்கு நிறைய நலவு கிடைக்கும், அல்லாஹ்வும் சந்தோஷப்படுவான். எங்களோட பாவங்கள், அத்தனை பாவங்களும் சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படும். கண்ணியமானவர்களே, அதனால இந்த குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல நீயத்தை வைத்து முன்னுக்கு வருவோம். நாங்க கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து, பள்ளி நிர்வாகிய பொறுப்பல்ல இது, உலமாக்கள பொறுப்பல்ல இது, படித்தவங்க எல்லாரும் சேர வேண்டும். வாலிபர்கள், பெருநாளுடைய நாள் அது எனக்கு ஆக சிறந்த ஒரு அமல், எனக்கு குர்பானுடைய அமலா எனக்கு இருக்க வேண்டும். நியத்து வைங்க, அல்லாஹ்க்கே விருப்பம், அல்லாஹ்க்கே விருப்பம். கண்ணியமா, எனக்கு இந்த அமல் எல்லாரும் சேர்ந்து இந்த அமலை செஞ்சிட்டா, ஒருவர் இருக்கிறார் பங்கு வைக்கிற வேலையில அவருக்கும் நன்மை இருக்குது. ஒருவர் இருக்கிறார் ஒன்று காசு கொடுத்து செய்ய இல்லை, அவருக்கு ஒன்று மேலா அவர் செய்கிறாரு, வந்து மாமிசம் வெற்றுறதில் ஈடுபடுறார், முள்ளுகளை கொத்துறதில் ஈடுபடுறார், அவருக்கும் நன்மை அல்ல வைத்திருக்கிறார், அவருக்கு நன்மை வைத்திருக்கிறார். கண்ணியமான ஒருவர் இருக்கிற மிருகங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது, அதுக்கு உதவி செய்கிறாரு. ஒருவர் இருக்கிற நைட் சிக்குடு செஞ்சு மிருகங்களை பாதுகாக்கிறாரு, கண்ணியம் இவருக்கும் அல்ல நன்மை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை. கண்ணியமானவர்களே, அதனால இந்த நன்மையை எல்லா பக்கத்தில் இருந்தும் எல்லாரும் அடைந்து கொள்வோம். இதனுடைய நன்மையை கண்ணியமானவர்களே, சின்ன சின்ன தவறுகளை நாங்க செஞ்சு முஸ்லிம் உம்மத்துக்கு கருப்பு புளிய வச்சிருவானா, தவறுகளை செஞ்சு
கண்ணியம் குறை மாசம் இது அழுக்கவானா. நாட்டு சட்டம் ஏதோ அந்த சட்டத்தை நாங்க மதிப்போம். நாட்டு சட்டத்தை மதிக்கிற ஒரு இனம் நாங்க, ஒரு சமூகம் நாங்க. முஸ்லிம் சமூகம் என்றாலே நாட்டு சட்டத்தை மதிக்கிறவங்க என்று வர வேண்டும். கண்ணியமானவர், எங்களுடைய நாட்டு சட்டம் எங்களுடைய ஷரியத்துடைய சட்டம் பெரும்பாலும் ரெண்டும் ஒரே அமைப்புல சட்டங்கள் இருக்கு. சின்ன வித்தியாசங்களாக இருந்தாலும் ஷரியத்துடைய சட்டம் அது பேணப்பட வேண்டும். ஷரியத்துடைய 2 வருஷத்துக்கு குறையுள்ள விற்கவும் வானா, தயவு செய்து விற்கவானா. கண்ணியமானவர்களே, ஒருவர் சொன்னாரு அழகான ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை சொன்னாரு. அவர் சொன்னாரு, என் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாட்டுட சைஸை பாருங்கன்னாரு. நான் பார்த்தேன், உண்மையிலே ஒரு ஆட்டுடைய சைஸ். அந்த ஆடு நல்ல திடகாத்திரமாக இருக்கு, கொம்பும் வந்திருக்குது. கண்ணியமானவர்கள், ஆனா பார்வையில அது அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நான் வளர்த்த மிருகம் 1.5 வயசு. கேட்டா அது வந்து கேட்கிறாங்க. ஆனால் அவர் சொல்ல நான் விற்க மாட்டேன். அவர் உல்ஹியாவுடைய குர்பானுடைய நாள்ல அது வந்து கேட்டும் அவர் கொடுக்க இல்லை, இது வயசு இல்லை, நான் விற்க மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு ஒரு சாப்பாடு ஒன்றுக்கு அந்த மிருகம் அறுக்கப்பட்டு அதுக்கு அது வித்திருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன் என்றால், விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் நம்பிக்கையோடு நடந்துக்கோங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை செய்ய. உங்களுக்கு மிருகம் கிடைக்க இல்லை, நீயத்து வச்சுங்க, தேடி பார்க்கணும், முழு ஊரையும் தேடி பார்க்கறீங்க, நீயத்து வச்சுங்க, கிடைக்க இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவார். அதுக்கு குறை மாசம் மிருகங்கள் அறுக்கவானா, 2 வயசை விட குறைஞ்ச மாடுகள் அறுக்கவானா. ஆடுகள் அறுக்கவான். செம்மறி ஆடு என்றா அங்க 6 மாதம் ஒரு வயசு பூர்த்தியான செம்மறி ஆடுகள் அறுக்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு வயசு பூர்த்தியான செம்மறி ஆடுகள் அறுக்கலாம். ஆனால் நீங்க ஒரு 2 வயது இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் 2 வயது பூர்த்தியான ஆடுகள் தான் குர்பானுக்கு அங்க கபூல் செய்யப்படும். கண்ணியமானவர்களே, அதனால அந்த சட்டங்களையும் பேணி நாங்கள் இந்த அமலை செய்வோம் என்றிருந்தால் தான் அல்லாஹ் எங்களை கபூல் செய்வார். கண்ணியமானவர்களே, அதனால நாட்டுடைய சட்டங்களையும் பேணுவோம், ஷரியத்துடைய சட்டங்களையும் பேணுவோம். இந்த அமல் எந்த நாள் எங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம், நாட்டுடைய சட்டத்தை இந்த நாள்ல எங்களுக்கு அறுக்க வானான்னு சொன்ன கண்ணியமானவர்கள், அந்த நாள்ல நாங்கள் தவிர்த்து கொள்வோம். கண்ணியமானவர்கள், இந்த உல்ஹியாவுடைய குர்பானுடைய அமல் இருக்குது, இது முக்கியமாக நாங்க எல்லாருக்கும் சேர்ந்து செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். கண்ணியமான ஏழைகள் 7 பேர் சேர்ந்து பங்குல வரலாம். ஏழைகள் 7 பேர் சேர்ந்து பங்குல வரலாம். அந்த 7 பேர் என்பது கஷ்டவாளிகள், சிரமப்படுறாங்க, தனியா கொடுக்குறது. இவங்க பங்குல வந்து சேர்ந்து இவங்களும் நன்மை அடைய வேண்டும் என்பதற்கு தான் அந்த 7 பேருடைய கடைசி எல்லையை வந்து வைக்கப்பட்டிருக்குது. இல்லாட்டி என்ன அநியாயம் சமூகத்தில் நடக்குதுன்னா, ஒரு மாடு தனியா கொடுக்க முடியுமான ஒருவர், அவர் 7 பேர் பங்குல ஒருவராக வந்து சேர்றாரு. கண்ணியமானவர்களை, தனியா கொடுக்க முடியும் என்று அவர் தனியா கொடுக்கிறது சிறந்தது. இல்ல 2 பேர் சேருங்க, 2 பேர் சேருங்க, 3 பேர் சேருங்க, 4 பேர் சேருங்க. கண்ணியமானவர்கள், இப்படி எல்லாம் கொடுக்க முடியுமானவங்க 7 பேருடைய பங்குல ஒருவராக அவர் சேர்றா, உண்மையிலே இது அவர் செய்த நல்ல ஒரு விஷயம் அல்ல. கண்ணியமானவர்களே, அதனால வசதி உள்ளவங்க அல்லாஹ் தாராளமா தந்திருக்கிறார். சுக்குர் என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்ததுக்கு சுக்குர், நான் கொடுக்கிறது. கண்ணியமானவர்கள், அதனால இந்த குர்பானுடைய அமல் ஒருவர் என்ன செஞ்சாலும் இன்னும் நியத்து வரல, இப்ப நியத்து வருது. எனக்கு கையில் போன் வெளியே பாருங்க, 50,000, 60,000, 1,00,000. என் வீட்டில் கூட சாமான்களுடைய வேலை, ஒரு போன் 2 போன் கையில் இருக்கிறேன். கண்ணியமா, ஆனா குர்பானுடைய அமலுக்கு வாங்கன்னா இல்ல, நான் கஷ்டவாளிகள். கண்ணியமானவர்களே, சில நல்லவங்களும் இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் காசு சேர்த்து வாப்பட கையில கொடுத்ததும் இருக்குது குர்பானுடைய அமலுக்காக. சில பள்ளிக்கு ஒப்படைச்சதும் இருக்குது குர்பானுடைய அமலுக்காக. வீட்டில் உள்ள பெண்கள் சேர்த்து வச்சு அவங்க தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தும் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, பெண்களுக்கும் ஆசை ஊட்டலாம், அவங்களும் முன்னுக்கு வருவாங்க, அவங்களும் காசை முன் வைப்பாங்க, அவங்கள ஒரு பங்கையும் சேர்த்துக் கொள்வாங்க. கண்ணியமானவர்களே, இந்த குர்பானுடைய அமல் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, யாரும் நாங்க கஷ்டவாளிகள் என்று எங்களே நாங்க இடம் போட்டுக்கொண்டு நாங்க பின்னுக்கு இருக்கிறோம், இந்த அமலுக்கு ஒண்ணுக்கு வரலாம், ஆனா அமல் செய்யலாம். நாங்க ஒரு பங்குக்கு வரலாம்,
நாங்க தனியா கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்னும் எனக்கு நியத்து வரல, இப்ப நியத்து வந்தாலும் கொடுக்கல. பெருநாள் அன்று நியத்து வருது, வசதியும் வந்துட்டு. பெருநாள் அன்று நியத்து வந்துட்டு, வசதியும் வந்துட்டு, எனக்கு வர வேண்டிய ஒரு காசும் வந்துட்டு. தேடி பார்த்தாங்க, பிராணியும் இருக்குது, அது மிருகமும் இருக்குது. கண்ணியமான இவருக்கும் கொடுக்கலாம், இவருக்கும் கொடுக்கலாம். இல்ல நேரத்தை வெட்டினால் தானே முடிய வெட்டி பிரச்சனை, இவருக்கும் கொடுக்கலாம். இல்ல ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள், அது எங்க நாட்டில் தடுக்கப்பட்ட நாளாக நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்ல இல்ல தடுக்கப்பட இல்ல என்று வச்சுக்கொள்ளுவோமே. இப்ப எங்க ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள், நல்ல தெளிவா வெளிக்கோங்க, பிழையா வெளிக்கொள்ளாங்க. ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள் நாட்டுடைய தடையான சட்டமாக வந்துவிட்டால் நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம், நாட்டுடைய சட்டத்தை நாங்கள் பேணுவோம். கண்ணியமானவர்களே, இல்லை என்று வச்சுக் கொள்வோமே, அந்த நாளில் எனக்கு ஒரு வசதி வந்துட்டு என்று இருந்தாலும் எனக்கு மிருகமும் என்னுடைய கைவசம் இருக்குது, எனக்கு குர்பானுடைய அமல உலகியாவுடைய அமல செய்யலாம். அதனால கண்ணியமான இப்ப இன்னும் நியத்து வரல, இப்ப நியத்து வருது, 12 பேரை கொடுக்கல, இப்ப நியத்து வருது. அல்லாஹ் எனக்கு பணமாக மாற்றக்கூடிய ஒரு பொருளை வச்சிருக்கிறான், இந்த பொருளை வித்து சரி நான் குர்பானுடைய அமலுக்கு வருவேன் என்ற ஒரு நியத்தை வச்சு கண்ணியமானவர்களே நாங்க முன்னுக்கு வருவோம் என்று இருந்தால் எதை கொடுப்போமோ அதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான். பல இரட்டிப்பான அங்க நன்மைகள் கிடைக்கப்படும். கண்ணியமானவர்களே, அதனால கொஞ்சம் கல்வில நியத்தை வச்சு இந்த அமல ஏழைகளுக்கு அல்லாஹ் ஒரு வசதியா இந்த அமலை செய்ய தந்திருக்க. 7 பேர் சேர்ந்து ஒரு பங்குல வாருது. அதனால வசதி உள்ளவங்க அவங்க 7 பேர்ல வராம தனியா ஒரு மாட்டுக்கு வாங்க. எந்த அளவுக்கு மாமிசம் கூடையோ, எந்த அளவுக்கு இறைச்சிகள் கூடையோ, அந்த அளவுக்கு சமூகத்துக்கு பலன் அடையுது, சமூகம் பலன் அடையுது. சமூகம் பலன் அடைகிறதால நன்மையும் அதிகம் என்பதை மனசுல வைத்துக்கோங்க. கண்ணியமானவர்கள், பெருநாளுடைய நாள், அந்த ஈதுல் பெருநாளுடைய நாள், ஹஜ் பெருநாளுடைய நாள், கண்ணியமானவர்களே இந்த நாள் சந்தோஷமாக ஏழைகள் கொண்டாட வேண்டும் என்பதற்கு தான் இந்த மிருகங்களும் அறுக்கப்பட்டு அவங்களுக்கு உணவாக ஒப்படைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, நோன்பு பெருநாளுடைய நாளில் அதிகமாக சதக்காக்கள் கொடுப்பாங்க. ஆனா இந்த பெருநாள்ல சதக்காக்கள் என்பது அவங்க நினைச்சு கொள்றாங்க மக்கள், இது சதக்காவுடைய நாட்கள் இல்லைன்னு நினைச்சு கொள்றாங்க. கண்ணியமானவர்களே, இல்லை, இந்த பெருநாளும் எந்த நோம்பு பெருநாள சதக்காக்களை நாங்கள் கொடுத்தோமோ அதே சதக்காக்களை இந்த பெருநாளே நாம் கொடுக்க வேண்டும். ஏன் கண்ணியமானவர்களே, சதக்காக்களை கொடுக்கப்பட்டு அவங்க சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுவாங்கண்டா அது முழு நன்மையும் அல்லாஹ் நமக்கு தருவான். இறைச்சிகள் கொடுக்கப்பட்டது சந்தோஷமா கொண்டாட வேண்டும் என்பதற்காக சதக்காக்கள் கொடுக்கப்பட்டது. ஏழைகள் யாரும் கஷ்டவாளிகள் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய காலம் தேடி போய் கொடுப்போம், ரமதானுடைய காலம் தேடி போய் கொடுப்போம், சதக்காக்கள் அதிகமா கொடுப்போம். ஆனா ஹஜ் பெருநாளுடைய காலம் அதுவும் பெருநாளுடைய நாள் தான், அதுவும் ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாட்கள் தான், சந்தோஷமாக ஏழைகள் கொண்டாட வேண்டிய நாட்கள் தான். கண்ணியமானவர்களே, எங்கட சதக்காக்களை நாங்கள் அதிகப்படுத்துறதுனால இந்த 10 நாளும் சதக்காக்கள் அதிகமாக கொடுக்கிற நாள் தான், இந்த 10 நாளும் அதிகமாக தொழக்கூடிய நாட்கள் தான், இந்த 10 நாளும் நோன்பு பிடிக்கிற நாட்கள் தான், இந்த 10 நாளும் இரவு நாங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழிக்க வேண்டிய நாட்கள் தான். கண்ணியமானவர்களே, இந்த வகையில சதக்காக்களையும் அதிகமாக கொடுத்து எங்களை மறுக்கக்கூடிய அந்த உலகியாவுடைய அமல அல்லாஹாக எவ்வளவு அல்லாஹா செய்ய இயலுமோ, எந்த ஒரு சின்ன ஒரு தவறும் எங்களால் வரக்கூடாது. அந்த எல்லா ஓட்டையும் அடைச்சு, எல்லா ஓட்டையும் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குமோ எல்லா ஓட்டையும் அடைச்சு, எந்த அளவுக்குன்னா மசூரா பண்ணுங்க, அறுக்கக்கூடியவங்களை கூப்பிடுங்க, அதை வேலை செய்யக்கூடிய கூப்பிடுங்க. அதே போன்று அது மிருகம் யாரெல்லாம் காசு கொடுத்து மிருகங்களை கொண்டு வந்து அறுக்கிறதுக்கு அவங்க இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மசூரா பண்ணு, முறைகளை காட்டி கொடுத்து அதில் வழிகாட்டப்பட்டு இப்ப ஹஜ்ஜுக்கு போனா வழிகாட்டுறான், ஹஜ்ஜுக்கு போனா வழிகாட்டு. இந்த குர்பானுடைய அமல் வழிகாட்டப்பட்டு செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படும்டா எங்கெங்கெல்லாம் தவறுகள் வெளியாகுமோ எல்லாம் அடைக்கப்பட்டு தூய்மையான வடிவத்தில் இந்த குர்பானுடைய அமலை செய்யறதினூடாக இந்த அமல் நாங்கள் செஞ்சதால் அல்லாஹ் கபூல் செய்யப்படும். மறுபக்கத்தில் இந்த மற்ற சகோதரர்களுக்கு ஒரு இஸ்லாத்தை எடுத்து காட்டினமாதும் ஒரு ஹிதாயத்துக்கு ஒரு காரணமாகவும் அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களை சரியா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு
அவங்களுக்கும் முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் என்னென்ன தடைகள் ஷர்றுகள் இந்த நாட்டில் முழு நாட்டுகளிலேயும் முஸ்லீம்களுக்கு குர்பானுடைய அமலுக்கு எதிராக இருக்கிறதோ அனைத்தையும் யா அல்லாஹ் கைரானதாக ஆக்கி தந்தது. யா அல்லாஹ் ஏனைய காலங்களை போல இந்த அமலை சிறப்பாக அழகாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தது. யா அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய அமலுக்காக போயிட்டிருக்கிறார்களோ அவங்களோட ஹஜ்ஜை மக்பூலாக நீ கபூல் செஞ்சு அவங்களோட அனைத்து பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஆஃபியத்தோட வீடு திரும்பக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே மௌத்துக்கு முன்னால் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்த அந்த பூமியை எம்முடைய கால்களால் விரிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த கபூர் ஷரீஃப் ரௌலா ஷரீஃபை யா அல்லாஹ் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சு நீ கிருபை செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் ஆஃபியத் நசீபாக்கு. யா அல்லாஹ் கபரில் வாழக்கூடிய தாய் தந்தை நாங்கள் செய்ய எல்லா நன்மைகளும் அவர்கள் சேமிப்பாக ஆக்கி தந்தது. யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وادى الامانه وبلغ الرساله ونصح الامه وجاهد في الله حق الجهاد المبعوث الى الاسود والاحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر صلى الله على النبي امي القريشي المكي المدني وعلى اله واصحابه واتباعه وسلم تسليما كثيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اما بعد فيا ايها الكرام وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا وتكونوا من الخاسرين ألا وإن نفسا لم تموت حتى تستكمل رزقها واتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم وأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله نصلي ونسلم على خاتم الأنبياء وسيد المرسلين محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا أيها الكرام اتقوا الله واتقوا النار ولو بشق تمرة وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأصدقهم حياء عثمان رضي الله عنه وأقضاهم علي رضي
رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما وحمزة أسد الله وأسد رسوله اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا وقال النبي صلى الله عليه وسلم الله الله في أصحابي لا تتخذوه من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وقال النبي صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات يا قاضي الحاجات اللهم آمنا في أوطاننا وأصلح أئمتنا وولاة أمورنا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه